வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சிக்கன் பர்கர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பன், சீஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் 1/4 kg எலும்பு இல்லாதது, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு, எலுமிச்சை பழம் வேணுன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அரை கைப்பிடி அளவு மல்லித்தலை, பெரிய சைஸ் வெங்காயம் 2, பெரிய சைஸ் தக்காளி 4, 50 ml எண்ணெய், 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 25 ml எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வெங்காயமும் பச்சை மிளகாய் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி போட்டு நல்லா அது சுருண்டு வரும், தொக்கா மாறி வரும், அது வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். அது ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் ஆகும். உப்பு தேவையான அளவு போட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விடணும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு மல்லித்தலை போட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுலேயே நம்ம சிக்கனை தாளித்து விட்டுக்கலாம். இப்போது 25 ml எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனை போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு வதக்கி விட்டுட்டே இருக்கணும். நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எடுத்து வச்சிடலாம். பண்ணை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி 2 பீஸாக ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, அதை ஒட்டின மாதிரி இப்படி கட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பக்கம் மட்டும் இந்த அளவுக்கு சுட்டு எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ இதில் நம்ம தொக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தொக்கை தடவிட்டு அது மேலே சிக்கனை போட்டுடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சீஸ் இதில் வச்சிடணும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த சீஸ் உருகிற வரைக்கும் வச்சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளோட டிஃப்ரெண்ட் ஸ்டைல் சிக்கன் பர்கர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.